வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முலாம் பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு கோடை காலம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இந்த கோடை காலத்தில் நம்ம நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலுக்கு அது ஆரோக்கியத்தை கொடுக்கும், பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளுமே கொடுக்குங்க. முலாம் பழத்தில் நீர் சத்து, ஆரோக்கியமான கொழுப்பு, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி ஊட்டச்சத்துக்கள், தாதுக்களில் பார்த்தீங்கன்னா காப்பர், மெக்னீசியம், மேங்கனீஸ், துத்தநாகம், கால்சியம், பொட்டாசியம், கரோட்டினாய்டுகள் போன்ற எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி முலாம் பழம் நமக்கு அளிக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். முலாம் பழம் சருமத்திற்கு நன்மை செய்யுங்க. ஸோ உங்களுடைய சருமத்தை நீங்கள் பாதுகாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா முலாம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் இப்போ கோடை காலங்களில் நமக்கு சருமம் வறண்டு காணப்படும், சருமம் தொடர்பான தொந்தரவுகள் ஏற்படும், போதுமான அளவுக்கு நீரேற்றம் சருமத்தில் வந்து காணப்படாதால் வறட்சியான சுருங்கிய தோலமைப்பு கூட இருக்கலாம். ஸோ முலாம் பழம் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நம்மளுடைய சருமத்திற்கு, உடலுக்கு நீர் சத்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா முலாம் பழமே நீர் சத்து மிக்க ஒரு பழம் தாங்க. ஸோ இது எப்போதுமே சருமத்தை கோடை காலங்களிலுமே நமக்கு நீரேற்றமாக வறண்டு போகாமல் வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். முலாம் பழத்தினுடைய விதைகளில் பல்வேறு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, இது எல்லாமே சருமத்தை சேதப்படுத்தக்கூடிய பல்வேறு காரணிகளிலிருந்து நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இது எல்லாமே. ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சருமத்தில் கோலஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கும், சருமத்தில் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை கொடுத்து சருமத்தை எப்போதுமே நீரேற்றமாக வைத்திருக்கிறதால சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அகற்றப்பட்டுவிடும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நம்ம வைத்துக் கொள்ளலாம். இளமையான சருமத்தையுமே நம்ம வைத்துக் கொள்ளலாம். முலாம் பழம் கண் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குங்க. இதனால நம்ம கூர்மையான கண் பார்வையை பெற முடியும். இப்போ கண்ணுக்கு மிகச்சிறந்த ஆரோக்கியம் தரக்கூடிய உணவாக முலாம் பழம் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது காரணம் முலாம் பழங்கள் இருக்கக்கூடிய வளமான அளவில் அந்த விட்டமின் ஏ சத்து, பீட்டா கரோட்டின். ஸோ இதுதான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கண் பார்வை திறனை வந்து மேம்படுத்துறதுக்கும் கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளான இந்த கண்புரை பிரச்சனை, மாகுலர் டீஜெனரேஷன் ஏற்படுறது, மாலை கண் நோய் ஏற்படுறது, விழிப்படலம் சேதமடைவது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கண் கருவிழியில் வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுறது, இது எதுவுமே உங்களுக்கு வந்து வரவிடாமல் தடுக்கும். அதே போல் வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கி கொண்டு சரி பண்ணிக்கலாம். அப்போ கண் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டியது மிகவும் நமக்கு அவசியமாக இருக்குங்க இல்லையா? அன்றாட வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வர்றதுக்கு, படிக்கிறதுக்கு எல்லாமே நமக்கு கண் பார்வை திறன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இல்லையா? அப்போ அந்த கண் பார்வை திறனை நம்ம இந்த கோடை காலங்களுமே வறண்டு விடாமல் ஆரோக்கியமாக கூர்மையான பார்வையை பெற்று நலமோடு வாழணும் அப்படின்னா அந்த கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்வதற்கான அனைத்து சத்துக்களையுமே முலாம்பழம் எடுத்துக்கொண்டு நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க. உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த தூக்கமின்மை பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடணும், ஆரோக்கியமான முறையில் தூக்கத்தை வரவழைக்கணும் அப்படின்னா முலாம்பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ தூக்கமின்மை அப்படின்ற இன்சோம்னியா பிரச்சனை பலருமே இப்போ அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில அவங்களுடைய வாழ்க்கைகளை பிடிக்காமல் போகக்கூடிய நிறைய விஷயம், அப்புறம் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மன அழுத்தம், ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் இதெல்லாம் அதிக நேரம் நம்ம யூஸ் பண்ணுறது, பணிச்சுமை, ஒர்க்கு ப்ரெஷரு, ஷிஃப்ட் பேசிஸில் வேலை பார்க்குறவங்க, ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து தூக்கமின்மை. ஸோ இப்படிப்பட்டவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கம் இயல்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட மாத்திரைகள் வந்து தூக்க மாத்திரைகள் வந்து எடுத்துக்குவாங்க. அப்போ தூக்க மாத்திரைகளை வந்து தவிர்க்கணும். நம்ம இயற்கையாகவே வந்து தூக்கத்தை வரவழைக்கிறதுக்கு பழங்கள், காய்கறிகள், இந்த மாதிரி உணவுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு தான் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது தூக்கம் வருவதற்கான இயற்கையான ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு நமக்கு இயற்கையாகவே ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வர ஆரம்பிக்கும். அதில் தான் முலாம் பழமும் ஒன்று அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நரம்புகள் மற்றும் தசைகளை நமக்கு தளர்த்தி இறுக்கங்கள் நமக்கு எதுவும் ஏற்படாமல் சீரான தூக்கத்திற்கு வரவழைக்கிறதுக்கு வழிவகுக்குது. அப்போதுமான அளவுக்கு அந்த தூக்க ஹார்மோன்கள் கரெக்டாக உங்களுக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கும் போது மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு இயல்பான தூக்கத்தை வந்து பெறுவீங்க. ஸோ அப்போ முலாம் பழங்களை தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தூக்கமின்மை பிரச்சனை சரியாயிடும். முலாம் பழம் நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முலாம் பழத்தில் இம்யூன் பவர் வந்து இருக்குங்க. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயர் சத்து முலாம் பழங்கள் இருக்குது. ஸோ இது வந்து ஒயிட் பிளட் செல்ஸ், அந்த ரத்த வெள்ளை அணுக்களினுடைய உற்பத்தியை வந்து தூண்டுவதால் நம்மளுடைய உடலில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி
இந்த மாதிரி பிரச்சனைகளையுமே நமக்கு வந்து குணப்படுத்திடும். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பரவலான அந்த தொற்று வியாதிகள் இதெல்லாமே ஏற்படாமல் எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முலாம் பழங்களில் இருக்கக்கூடிய எலாஞ்சிக் மற்றும் காஃபிக் அமிலம் இந்த மாதிரி ஆக்சிஜனேற்றங்கள் எல்லாமே உடல் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களை வந்து வெளியேற்றுவதற்கும், தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள் வந்து நம்மை பரவாமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை தாண்டி தொற்று நோய்களும் எதுவுமே இல்லாமல் இளமை காலம், முதுமை காலம் என அனைத்து காலங்களையுமே நம்ம முறையாக கழிக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெற்று நீண்ட நாட்கள் ஆயுட்காலம் அதிகமாக வாழ்வதற்கான முலாம்பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ முலாம்பழங்களை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.